ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி லைஃப் ஸ்டைல் சேனல். சுவையான சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு கட் பண்ணி வைக்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? 6 பல் பூண்டு, ஃப்ரெஷ்ஷாக கழுவி கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளியை இது போல் நம்ம கட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ண போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது குழம்போட சுவை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ அந்த நல்லெண்ணெய் சேர்த்ததோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காவை இது போல் வதக்கி சேர்க்குறனால குழம்போட சுவை நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு தனி பிளேட்டில் மாற்றிக்கலாம். வெண்டைக்காய் வதக்குனதோட மீதி ஆயில் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமேட்டு இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமேட்டு இது கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. இது கொதிக்கிற கேப்பில் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த குழம்புக்கு தேவையான ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சுருப்போம். அதை நல்லா நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி புளிக்குழம்பு தூள், இது எதாக இருந்தாலும் சரி 3 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமேட்டு அது எல்லா பக்கமும் பரவுற மாதிரி கிண்டிடலாம். கிண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஏன்னா இது நல்லா கொதிச்சாதான் குழம்புக்கு வந்து நல்ல சுவை கிடைக்கும். ஏன்னா அந்த எல்லா நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே அதில் இறங்கணும். அது வந்து இறங்கினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ கொதித்து முடித்தோடனே இந்த டைமில் நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சூப்பராக இப்போ கொதித்து ரெடி ஆகிடுச்சு வெண்டைக்காய் புளிக்குழம்பு. சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து கிட்ஸ் இருக்கனால இப்போ நான் இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்போட வந்து ப்ரௌன் சுகர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில பேர் வந்து புளிக்குழம்புனா கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்குது, சாப்பிட மாட்டாங்க. அதனால் என் பசங்களுக்காக ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சுவையான சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. சுட சுட சாதத்தை போட்டு இந்த குழம்பை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்கும், சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணேன்னு கேட்பாங்க. இதோட கூட எந்த ஒரு கூட்டாக இருந்தாலும் சரி, பொரியலாக இருந்தாலும் வச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.